Standard 7 Subject Science Measurementல Part 2. Last class நம்ம ஏரியா வால்யூம் பார்த்தோம் இல்லையா. இந்த கிளாஸில் டென்சிட்டி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பெரிய ஒரு பீக்கர் எடுத்துருக்கோம். அதில் ஒரு அயன் பால் போட்டிருக்கோம், ஒரு கார்க். ஓகேவா, இதை உள்ளே போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, அயன் பால் என்ன பண்ணுது அப்படின்னா வாட்டரில் கீழே, அந்த பீக்கரில் கீழே மூழ்கிருச்சு. இந்த கார்க் இருக்குல்ல, இது மேலே மிதந்துக்கிட்டு இருக்கு. என்ன ஆக்சுவலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஹெவியாக இருக்க ஆப்ஜெக்ட் வந்து கீழே வந்துடும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது வந்து மேலே மிதந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதே மாதிரி வேறு 2 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். என்ன அப்படின்னா, ஒரு மெட்டல் காயின் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி ஒரு ஹெவியாக இருக்க உட்டன் லாக் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னா, மெட்டல் காயின் உள்ளே மூழ்கிருச்சு, அந்த உட்டு வந்து மேலே மிதந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஹெவியராக இருக்கிறது கீழே தானே போகணும். அப்போ காயினையும் நம்ம உட்டையும் கம்பேர் பண்ணும்போது எது ஹெவியாக இருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னா, உட்டு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, மூழ்கி இருக்கணும். ஆனால் எது மூழ்கி இருக்கு அப்படின்னா, காயின், மெட்டல் காயின் வந்து உள்ள மூழ்கி இருக்கு. என்ன size. இன்னும் கொஞ்சம் தான் சார். Definition of the density. Density of the substance is defined as the mass of the substances contained in 1 unit volume. 1 unit of volumeல எவ்வளோ நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் கண்டெயின் இருக்கும், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ் எம்னு எடுத்துக்கிறோம், அதோட வேல்யூம் வின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வேல்யூம். ஸோ டென்சிட்டிக்கு டீன் மென்ஷன் பண்ணியிருக்கோம், மாஸ்க்கு எம்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், வேல்யூம்க்கு V. So D is equal to M by V. Unit of density. SI unit of density is kilogram per meter cube. CGS unit வந்து gram by centimeter cube. Density of different material. Densityங்கிறது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா டிஃபர் ஆகும். Heavy density, the material with higher density are called denser, and the material with lower density are as rarer. Heavier density இருந்தால் அதை denser mediumனு, lower density இருந்தால் அதை rarer mediumனு நம்ம சொல்கிறோம். ஸோ அதில் நம்மளுக்கு ஒரு டேப்லேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நேச்சர், மெட்டீரியல், அதோட டென்சிட்டி. கேஸ், ஏரில் வந்து அதோட டென்சிட்டி எவ்வளோ, 1.2. கெரோசினுக்கு 800. லிக்விட் எடுத்துக்கிட்டோம்னா வாட்டருக்கு 1000, மெர்க்குரிக்கு 30,600, உட்டனுக்கு 770. அடுத்து அலுமினியத்துக்கு 2700. இதெல்லாம் சாலிட்ஸ். ஸோ அயனுக்கு 7800, காப்பருக்கு 8900, சில்வருக்கு 10,500, கோல்டுக்கு 19,300. அதை பேஸ் பண்ணி ஒரு சம்மு. A solid cylinder of mass 280 kg has a volume of 4 meter cube. Find the density of the cylinder. Density of the cylinder is equal to mass by cylinder divided by volume of cylinder. Mass எவ்வளோ, 280, அதோட வால்யூம் 4. ஸோ கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 70 kg per meter cube. ஓகேவா. இப்போ மாஸ், டென்சிட்டி அண்ட் வால்யூம், இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு டயக்ராம் போட்டிருக்காங்க பாருங்க. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம். இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் இந்த ஃபார்முலாலேருந்து நம்மளுக்கு மாஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், மாஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே இருக்க வேல்யூம் இங்கே போனால் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே டிவைடில் இருக்க வேல்யூம் வந்து இந்த சைடு போனால் மல்டிபிளுக்கு வரும். ஸோ டென்சிட்டி இன்டு வேல்யூம். வேல்யூம்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் டென்சிட்டி. இதே ஃபார்முலா தான். வேல்யூம் இந்த சைடு இருக்குது, ஸோ மாஸ் வந்து டிவைடில் வரும். ஸோ டென்சிட்டி டிவைடட் பை mass. Next, astronomical unit.
we all know that the earth revolve around the sun in elliptical orbit. ஓகேவா? இப்போ சன்னு சென்டராக இருக்கும், சன்னை சுற்றி தான் என்ன இருக்கும் அப்படின்னா எர்த்து வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகி வருது. ஸோ எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகி வர்றதுனால அதோட டே டு டே டெய்லி என்ன ஆகும், அதோட டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகிக்கிட்டே போகும். அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரிலேட் இப்போ இது சன்னு சென்டராக இருக்குது. என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட எர்த்து எலிப்டிக்கல் பாத்தில் ரிவால்வ் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வரும்போது என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸு 147.1 மில்லியன் கிலோமீட்டர் இருக்கும். ஓகேவா? இதை பெரிஹெலன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்படி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும்போது இங்கே வரும்போது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது என்ன இருக்கும் அப்படின்னா 152.1 மில்லியன் கிலோமீட்டர். இதை அப்ஹெலன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? டிஸ்டன்ஸ் அப்போ ரெண்டுக்கும் இடையில உள்ள ஆவரேஜ் டிஸ்டன்ஸ். ஓகேவா? மினிமமாக இருக்கிறது 147.1 மில்லியன், மேக்ஸிமம் இருக்கிறது 152.1 மில்லியன். ஸோ ஆவரேஜ் எவ்வளோ வரும் அப்படின்னா 149.6 மில்லியன் கிலோமீட்டர். நம்மளுக்கும் எர்த்துக்கும் எர்த்துக்கும் சன்னுக்கும் இடையில உள்ள ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் தான் இவ்வளோ. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆவரேஜ் டிஸ்டன்ஸை தான் 1 astronomical unit அப்படின்னு சொல்கிறோம். Neptune is 30 astronomical unit away from the sun. It means 30 times further than the earth. அதாவது சன்னிலேருந்து நெப்டியூன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 30 astronomical unit. அப்போ எர்த்துக்கும் அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா 30 time further than the earth. எர்த்துலேருந்து ரொம்ப 30 time further from the எர்த்துலேருந்து இருக்கும். அப்போ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் சன். சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில உள்ள ஆவரேஜ் டிஸ்டன்ஸை தான் நம்ம 1 astronomical unit அப்படின்னு சொல்கிறோம். ஸோ astronomical units equal to 149.6 மில்லியன் கிலோமீட்டர் equal to 149.6 into 10⁻6 கிலோமீட்டர். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1.496 into 10⁻11 மீட்டர். Next, light year. The nearest star to our solar system is Proxima Centauri. இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 2,68,770 astronomical unit. ஸோ என்ன பண்ண முடியாதுன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட சயின்டிஸ்ட் இன்னொரு புது யூனிட் ஒன்று கால்குலேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அதுதான் லைட் இயர். லைட் இயர்ங்கிறது என்ன அப்படின்னா லைட் வந்து 1 செகண்டுக்கு 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் வந்து ட்ராவல் ஆகும். அதாவது லைட்டோட டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஒன்ஸ் லைட் வந்து 3 × 10⁸ மீட்டர் ட்ராவல் ஆகும். ஸோ டோட்டலாக 1 இயர்க்கு எவ்வளோ டேஸ் அப்படின்னா 365 டேஸ். எவ்வளோ ஹவர்ஸ்னால் 24 ஹவர்ஸ். ஓகேவா? 60 மினிட்ஸ் 60 செகண்ட். இதை டோட்டலாக எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா 1 இயர்ஸ் equal to 365 டேஸ் into 24 ஹவர்ஸ் 60 செகண்ட் 60 மினிட்ஸ். இப்போ கால்குலேட் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3.153 into 10⁻7 செகண்ட்ஸ் வரும். லைட் ட்ராவல் டிஸ்டன்ஸ் ஆஃப் 3 × 10⁸ மீட்டர் இன் 1 செகண்ட். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா the distance traveled by the light in 1 year 3 × 10⁸ into 3.153 into 10⁻7. இதை கால்குலேட் பண்ணோம்னா 9.46 into 10⁻15 மீட்டர் வரும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் 1 லைட் இயர். 9.46 into 10⁻15 மீட்டர் தான் நம்ம லைட் இயர் அப்படின்னு சொல்கிறோம். 1 light year is defined as the distance travelled by the light in vacuum during the period of 1 year. அதாவது 1 இயருக்கு ஒரு லைட்டு ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா 1 light year அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1 light year is equal to 9.46 into 10⁻15 மீட்டர். அப்போ லைட் இயரை வச்சு இந்த ப்ராக்சிமா சான்டரிங்கிற ஸ்டார் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா எர்த்துலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 4.22 லைட் இயர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்மளோட எர்த்துலேருந்து இந்த சான்டரி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 4.22 லைட் இயர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த எர்த் இஸ் லொக்கேட்டட் அபவுட் 25,000 லைட் இயர் அவே ஃப்ரம் த கேலக்டிக் சென்டர். அதாவது நம்ம சூரிய குடும்பத்தில் அதாவது அண்டம் சொல்லுவாங்க இல்லையா, பால்வெளின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேருந்து நம்மளோட எர்த் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 25,000 லைட் இயர். லைட் இயரில் கேல்குலேட் பண்ணும்போது 25,000 லைட் இயரில் நம்மளோட எர்த் வந்து அவே ஃப்ரமில் இருக்குது. ஸோ இந்த லெசன் இதோட முடிஞ்சிருச்சுப்பா. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம்.